ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போது ஜாஸ்மின் பட்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். இது ஆர்டிஃபிஷியல் தான். இது வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃபாகவும் மாற்ற போகிறோம். அது பார்ட் உள்ள காட்டுறேன். இப்போ என்னென்னா, ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. அதை நாலாக மடித்து, அதாவது விசிறி மடிப்போம்ல அந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த மாதிரி 4 டைப்பாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதை பிடிச்சிட்டு காயின் அது மேலே வச்சுட்டு ஒரு காயினோட விளிம்பு இருக்கிற அளவுக்கு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த காயின் ஒட்டுற அளவுக்கு மட்டும்தான் நான் கட் பண்ணுவேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய பட்ஸாக வந்துடும், அந்த அளவுக்கு வராது. நேச்சுரலாக நமக்கு லுக் வரணுன்னா அந்த சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம இருக்கணும். அதனால தான் இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் கார்னர்ஸ் எல்லாத்தையும் அந்த காயின்ஸ் அளவுக்கு மட்டும் சதுரமாகவே இருக்கட்டும், ரவுண்டாக கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, நான் ஒரு டிஷ்யூவில் வந்து 5 பட்ஸ் வந்துச்சு எனக்கு. ஆனால் ரொம்பவே பொறுமை அவசியம். நான் நினச்சேன் ஆன்லைன்லலாம் இந்த மாதிரி நிறைய ரேட் போட்டிருக்காங்களே எப்படி அப்படின்ட்டு. பட் 1 டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் கூட நமக்கு வந்து ஒரு 40 தான் கிடச்சிது எனக்கு. நான் ஒரு நாள் முழுக்க என்னோடய ஃப்ரீ டைம் ஃபுல்லத்துலேயும் இதில் தான் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்போ பார்த்துக்கோங்க, அவங்க அந்த அளவுக்கு எஃபர்ட் போட போய் தான் அதுக்கு அந்த ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூவை மட்டும் நாம் இந்த மாதிரி ரெண்டு ஃபோல்டிங்காக பண்ணி லாஸ்ட்டாக கட் பண்ணும்போது சதுரமாக ஒன்றும் செவ்வகமாக ஒன்றும் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி ஊசி யூஸ் பண்ணியிருக்கேன். நான் டெய்லரிங்கில் யூஸ் பண்ணுற அந்த ஊசியை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லோரும் டூத் பிக் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அது பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால அவங்க அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க. பட் எனக்கு இதுதான் சூட்டபுளாக இருந்துச்சு, அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கு மேலே அந்த சதுரமான பேப்பர்ஸை வச்சுட்டு, அதுக்கு மேலே செவ்வகமான பேப்பர்ஸை இப்போ நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கணும். மடித்து டைட்டாக பிடிச்சிட்டு, அதுக்கப்புறமா அதை சுற்றி நூல் நல்லா ஃபுல்லாக சுற்றிக்கணும் படம் பண்ணுற மாதிரி. இது ஏன் ஃபாஸ்ட்டாக ஓடுது அப்படின்னா, ஒவ்வொரு பட்ஸும் செய்கிறப்பவும் 15 மினிட்ஸ் ஆச்சு. நான் 15 மினிட்ஸ் போட்டால் உங்களுக்கு பொறுமை இருக்குமான்னு எனக்கு தெரியலை. அதனால தான் நான் கொஞ்சம் வேகமாக அதை பண்ணியிருக்கேன். பாருங்கள், பார்த்தாவே புரிஞ்சிடும். அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி மெடிக்கலில் கிடைக்கக்கூடிய டேப் வாங்கிட்டு வந்து அதை சுற்றி அப்படியே ஒட்டிக்கலாம். இது வந்து ஜாஸ்மின் பட்ஸோட காம்பு மாதிரியே கரெக்டான ஷேப் கொடுக்குது. அதனால தான் இது யூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம கலர் அடிக்கும்போது கரெக்டாக மேட்ச் ஆகிடும். கலரிங் பண்ணுறதெல்லாம் நான் செகண்ட் காமிக்கிறேன். இது எப்படி வாட்டர் ப்ரூஃபாக மாற்றுறதுன்றதையும் நான் செகண்ட் பார்ட்டில் காட்டுறேன். நான் அப்படியே மெதுவாக இழுத்துட்டேன், இல்லாட்டி மொத்தமும் உருகிட்டு வந்துடும். நம்ம நல்லா நூல் வச்சு கட்டிட்டதுனால அவ்வளோ சீக்கிரம் உதிராது. இப்போ பட்ஸ் ரெடி ஆயிடுச்சு.